என்னப்பா அம்மாவை பார்க்க தான் நின்னுட்டு இருக்கியா? ஆமாமா, அப்பா கிட்ட நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மா, நீங்க மாறிட்டீங்கம்மா. நீங்க பழைய அம்மா இல்லன்னு அப்பா கிட்ட சொல்லலாம்ல. நான் ஏன் சொல்லணும்? நான் திருந்திட்டேன் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நாளா நான் என்ன கெட்டவளவா இருந்தேன்? இல்லம்மா, ஏதோ இவ்வளவு நாளா என் மருமகளை புரிஞ்சுக்காம இருந்தேன். எனக்கு பிடிச்ச மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நடந்திருப்பேன். இப்ப என் மருமக எப்படிப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மருமகள் ஆயிட்டா அவ்வளவுதான். மா, நீங்க பூமிகாவை மருமகளா ஏத்துக்கிட்டீங்கிற விஷயத்தையாவது பூமிகா கிட்ட சொல்லலாம்ல. நான் மாறிட்டேன்னு நீ பூமிகா கிட்ட சொன்னியா? உங்க மூலமா பூமிகா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா சர்ப்ரைஸா இருக்குமேன்னு தான் ஆசைப்படுறேம்மா. தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? தெரிஞ்சுக்கிட்டா பூமிகா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடி தீத்துருவா. அப்புறம் அதுக்கப்புறம் என் மாமாவை போல உண்டா அவர் என் அப்பா மாதிரின்னு உங்க அப்பாவை புகழ்ந்து தள்ள மாதிரி என் காது புளிக்கிற அளவுக்கு என்னையும் புகழ்ந்து தள்ளுவா. அதுதான் நடக்கும். இப்ப பார்த்தேல்ல, ஒரு சாதாரண ஸ்வெட்டர் கொடுத்ததுக்கே என் மாமியார் ஸ்வெட்டர் கொடுத்தாங்கன்னு குழந்தை மாதிரி அப்படியே துள்ளி குதிக்கிறா. அத பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் அந்த சந்தோஷத்தை பூமிகாவுக்கு தினம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை ஏத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா அது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்காது. மாமியார் மேல பயம் இருக்கும் போது கிடைக்கிற சின்ன பாராட்டு கூட பூமிகாவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவ என்னை எப்போ புரிஞ்சுக்கிறாளோ அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க போறேன். இத பாருப்பா, அவ என் மருமக. அவளை நான் திட்டுவேன், பாராட்டுவேன். அது என் உரிமை. என் மருமக கிட்ட கொஞ்ச நாளைக்கு விளையாடி பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால நீ பூமிகா கிட்ட போய் அம்மா மாறிட்டாங்க, உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு வாயை திறக்கவே கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு. மா, இதுக்கெல்லாம் எதுக்குமா சத்தியம்? உங்களால அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா எனக்கும் சந்தோஷம் தான்மா. அதெல்லாம் இல்ல, முதல்ல நீ சத்தியம் பண்ணு. நான் சத்தியம் பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் சத்தியம் பண்றேன். என்னங்க? இந்தாங்க காஃபி. ஆமா, ஹால்ல தானே இருந்தீங்க. நீங்க எப்ப ரூமுக்கு வந்தீங்க? ஏன் ரூமுக்கு வரக்கூடாதா? அதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? ஏன் கோபமா இருக்கீங்க? சாரிங்க, பால் காய்ச்சும் போது கெட்டு போயிடுச்சு. வேற பால் காய்ச்சி காஃபி போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதான் சாரி சொன்னல. இந்தாங்க காஃபி குடிங்க. அங்க வச்சுட்டு போ. ஏங்க, காஃபி ஆறிடுங்க. இந்தாங்க குடிங்க. ஏண்டி சொன்னா புரியாது? அங்க வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அதுக்கு தான் காஃபி குடிங்கன்னு சொல்றேன். சரி சரி, கத்தாதீங்க. நான் போறேன். யாரோ மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டுறது. காஃபியை குடிச்சிருங்க, நான் கிளம்புறேன். வருணுக்கு நான் போதை மருந்து கொடுத்தது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. யாரா இருக்கும்? யாரா இருக்கும் தெரியலையே. யாரா இருக்கும்? யாரா நீங்க? யாரா நீ?
ஹலோ. ஹலோ. ஏய் ஹலோ, யாரு? என்ன பயந்துட்டியா? ஏய் யாரா நீ? யாரு நீ? என்ன ட்ரை பண்ற? என்ன ட்ரை பண்ற சொல்லு. நான் யாரா? நான் ஹீரோ, நீ வில்லன். ஏய் என்னடா பஞ்ச் டயலாக்கா? கேக்குறேன்ல, தைரியம் இருந்தா நீ யாருன்னு சொல்லு. நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நீ யாருன்னு உன் மாமனாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? டேய் டேய் டேய், ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ ஒரு ஃப்ராடு. டேய் ரோகின்னு சொல்லுங்க. நீ ஒரு துரோகி. டேய் இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு சொல்லு. என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் பெரிய கிரிமினல் ஆச்சே, உனக்கு தெரியாத எனக்கு என்ன வேணும்னு? டேய் டேய், நீ என்ன புதுசா தொழிலுக்கு வந்த பிளாக்மெயிலரா? சொல்டா, என்னடா வேணும்? பணம் தானே வேணும்? பணம் தானே வேணும்? ஏண்டா என்ன கேனைய நினைச்சியா? இல்லையா பின்ன? டேய் வேணாம் வேணாம், என்னால அப்படி ஒரு நிலைமையை யோசிச்சு கூட பார்க்க முடியல. மனோஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கைக்கு வரணும். அது என்னோட கனவு, என்னோட சொத்து. வருண் உயிரோட இருந்தா அது நடக்காது. அதான் அவனை தீர்த்திரலான்னு முடிவு பண்ண. அசோக் அஸ்வினி கல்யாணத்துக்கு வந்த வருண் திரும்ப சென்னைக்கு வரவே கூடாதுன்னு தான் அவன் குடிச்ச ட்ரிங்க்ல ட்ரக்க மிக்ஸ் பண்ணி என் கையால அவனை குடிக்க வச்சேன். ஆனா எங்கேயாவது மோதி போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன். ஆனா எப்படியோ தப்பிச்சு வந்து என் உயிரை எடுக்கிறான். இல்ல மாமா, இனிமேதான் உங்க உயிரை எடுக்க போறேன். வருண் இது சூப்பர். எங்க கையில ஏற்கனவே ஆதாரம் இருந்துச்சு. ஆனா நீங்க இப்ப ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் நான். ஓ, எல்லாம் கூட்டாதான் சேர்ந்து வந்திருக்கீங்களா? திட்டம் போட்டு என்ன மடக்கி இருக்கீங்கல்ல? என் விஷயத்தை தெரிஞ்ச யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். வருண், முதல்ல ஒன்ன முடிக்கிறேன், அப்புறமா அவங்க. அண்ணா அண்ணா வேண்டாண்ணா, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. அண்ணா ப்ளீஸ் வேண்டாண்ணா. தப்பா? இப்பதான் நான் எல்லாத்தையும் சரி பண்ண போறேன். எப்படா இவனை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உன் புருஷன் இன்னைக்கு தானா வந்து சிக்கிட்டான். வருண், இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிடாதீங்க. வருண் வேணாம், நான் உன் மாமா. இல்ல மாமா, நீங்க துரோகி. நான் சிக்கல மாமா, நீங்க தான் சிக்கிருக்கீங்க. இனி நீங்க தப்பிக்க முடியாது. உங்களை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துறேன். மாப்ள நான் வேணாம். வேணாம் மாப்ள, போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். நான் உனக்கு செஞ்சது துரோகம் தான். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே நான் கனவுல கூட உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் மாப்ள. நான் திருந்தி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாப்ள. நீ பண்ணு மாப்ள. மாப்ள வேணாம் மாமா. ஐயோ மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா மன்னிச்சிருங்க மாமா, என் வாழ்க்கையே போயிடும் மாமா. ப்ளீஸ் மாமா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க மாமா. அதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது.
தப்பு பண்ணதுக்கு நீ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா அவரு தப்பு பண்ணிட்டாரு. செஞ்ச தப்ப உணர்ந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாருல்ல, அவரை மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிக்க கூடிய தப்பா இவன் செஞ்சிருக்கான். வருண், நீ போலீஸ்க்கு போன் பண்றா. எதையும் யோசிக்காத. வருண், வருண், அப்பதான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு. போலீஸ்க்குலாம் போன் பண்ணாத வருண். அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வரட்டும். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். ஐயோ வருண், என் புருஷன் ஜெயிலுக்கு போனா நான் என்ன பண்ணுவேன் வருண்? அந்த அவமானத்தை சுமந்துட்டு நான் எப்படி வாழ்வேன்? ப்ளீஸ் வருண், போலீஸ்க்கு போன் பண்ணாத வருண். அக்கா, ப்ளீஸ் வருண், பிடிக்கா, உன்னை கேட்சி பிடின்னு சொல்றேன்ல. கேட்கிறேன். பிடிக்கா அக்கா. அக்கா விடு. வருண் ப்ளீஸ். அக்கா, விடு. வேண்டாம் வருண். விடுன்னு சொல்றேன். உன் புருஷனுக்கு ஒண்ணுனா இப்படி பதறியே. உன் புருஷன் என் பொண்டாட்டிய கொலை பண்ண பாத்திருக்கான். எனக்கு எப்படி இருக்கும்? அவனால பூமி தகச்சிக்க கால் போச்சு. நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அப்பா எனக்காக இல்லனாலும் என் குழந்தைங்களுக்காக இவரை மன்னிச்சு விட்டுருங்கப்பா. ப்ளீஸ் பா, வருண் கிட்ட சொல்லுங்கப்பா. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா என்னம்மா யாருமே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ராகுல், ஐஷு, ஒண்ணும் இல்லடா. பட்டக்கா, அம்மா சொல்லுங்கம்மா. அக்கா, குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுங்க. சரிங்கம்மா. நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. சரியா? சரி, அத்தை. போங்க, ம், கூட்டிட்டு போங்க. வாங்க. வருண், போலீஸுக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். இந்த ஆளை மறுபடியும் நீ மன்னிக்க போறியா? வேண்டாம் பூமிகா. இப்ப இவனை மன்னிச்சு விட்டா மனசாட்சியே இல்லாம அடுத்த தப்ப அவன் தைரியமா பண்ணுவான். மாமா, உங்க கோவம் நியாயமானதான். ஆனா ராகுல், ஐஸ்வர்யாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்பா தப்பானவர்னு தெரிஞ்சா அந்த குழந்தைங்க தாங்குவாங்களா? இவரை ஜெயிலுக்கு அனுப்புனா அது குழந்தைங்களுக்கு கொடுக்கிற தண்டனையா தான் இருக்கும் மாமா. ஸ்கூல்ல, வெளியில ராகுல், ஐஸ்வர்யா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல பழகுவாங்களா? அப்பா ஜெயில இருக்காங்கன்னு பழகாம ஒதுக்கி வைப்பாங்க மாமா. நம்ம ராகுல், ஐஸ்வர்யாவுக்கு நம்ம என்ன சமாதானம் சொல்ல போறோம்? இனிமே இந்த ஆள் நம்ம கம்பெனிக்கு சிஇஓ இல்ல. இவன் பண்ண காரியத்துக்கு இவன் சீட்டை கழிச்சு ஆபீஸ்ல இருந்தே வெளியே அனுப்பியிருக்கணும். என்ன பண்றது? பொண்ணை கட்டி கொடுத்த பாவத்துக்கு மேனேஜர் போஸ்ட்லயாவது இருந்துட்டு போட்டோம். சரிங்கப்பா. அண்ணன், தோசை சூடு ஆறிட போகுது, சாப்பிடுங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நக்கல் பண்றியா? என் புருஷனோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சீன் போடுறியா? அவர் மேல அக்கறை இருக்கிற மாதிரி டிராமா பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் வருண், அவன் கிட்ட இருந்து கம்பெனி கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க. இனிமே கம்பெனி பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சரிங்கப்பா. மேனேஜர் போஸ்டுக்கு மந்த்லி 25,000 சம்பளம். அதையும் கொடுத்துரு. ஓகேப்பா. என்ன வருண்,
மேனேஜர்னா 9:30 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும், ஸ்டாஃப்னா ஸ்டாஃப் மாதிரி நடந்துக்கணும். இனிமேலாச்சும் ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா இந்த வேலையில இருந்தும் அனுப்பிடுவேன். ஏய் வாசுகி, என்ன தப்பு பண்ண புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியா? அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அக்கா அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. இந்தாம்மா. இந்தாங்கண்ணே, ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. ம்? வேணாம்மா. வேண்டான்னு சொல்லாதீங்கண்ணே, வாங்கிக்கோங்க. அண்ணே, நைட்டும் நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ஒண்ணு சாப்பிடாம போனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இது ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கண்ணே, புடிங்க. ம். ஏய் ஷில்பா, ஏய் எந்திரடி. ஏய் ஏண்டி அறிவில்ல உனக்கு? எதுக்கு வருண் பக்கத்துல வந்து உட்கார்ற? ஏ இந்த பீச் என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? இது பொது இடம், யார் எங்க வேணாலும் வந்து உட்காரலாம். ஏய் பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா உனக்கு? ஹேய் வாய் மூடுறி. வருண் எனக்கு சொந்தமானவர். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்னது வருண் உனக்கு சொந்தமானவரா? ஏண்டி என் புருஷனை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உனக்கு சொந்தமானவர்னு சொல்லிட்டு இருக்க? மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. வருணோட மனசுல முதல்ல இடம் பிடிச்சது நான் தான். வருண் எப்பவும் என்னதான் அழகா இருக்கன்னு சொல்லுவாரு. என்கிட்டதான் அன்பா பழகினாரு, ஆசையா பேசினாரு. எங்க இருந்தோ பாதியில வந்த நீ இப்போ ஏன் வருண சொந்த கொண்டான்னா நான் விட்டு கொடுத்துருவேனா? ஏய் நிறுத்து முதல்ல. காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அது லவ் ஆயிடுமா? நீ எப்ப பார்த்தாலும் பூமியை திட்டிக்கிட்டே இருப்ப. அப்போ உன் வாய் அடைக்கதான் இப்படிலாம் பேசினேன். பொய் சொல்லி பார்ட்டிக்கு வர வச்சிய அப்பவே நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணல. வருண், அப்போ நீங்க என்கிட்ட பேசினதெல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட் டு சேவ் பூமிகா. இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. என் மனசுல பூமியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. பூமி தான் என் பொண்டாட்டி. என்கிட்ட எல்லா உரிமையும் அவளுக்கு தான் இருக்கு. இனிமே இப்படி நடந்துகிட்ட நல்லா இருக்காது, ஜாக்கிரதை. நீங்க அவ கழுத்துல தாலி கட்டிட்டா என்கிட்ட பேசினது பழகுனது எல்லாமே இல்லைன்னு ஆயிடுமா? என் மனசன பிளாக் போர்டு நினைச்சீங்களா? எழுதுனதை அழிச்சிட்டு வேற ஒண்ணு எழுதுறதுக்கு? ஏய் நீயா உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என் மனசுல வந்துட்டீங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உங்களை மறக்கவே முடியாது வருண். ஏய் ஷில்பா வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பேசாத. வருண், நீங்க எனக்கு தான் சொந்தம். வருண், நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஷில்பா, உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. வருண் தெளிவா சொல்லியும் உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நீ இப்படி பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பு. காதல்ங்கிறது கட்டாயப்படுத்தி வராது. ஒருத்தங்களுக்கு பிடிக்கணும்னா முதல்ல நல்ல மனசு இருக்கணும். அது உன்கிட்ட எனக்கு இருந்திருக்கு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன் காதல் உண்மையானது. என்னால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது. உங்களை நான் அடைஞ்சே தீருவேன். அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஏய் ஏய் வருண், நீங்க இருங்க. ஷில்பா, நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. ஏன் தெரியுமா? வருண் மனசுல உன்னால இடம் பிடிக்கவே முடியாது. ஏன்னா வீட்ல ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு
வெளியில ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட வச்சிருக்கிற ஆம்பளைங்களை பார்த்து நீ உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு உளறிட்டு இருக்க. ஆனா ஏன் வருண் அப்படி கிடையாது. எங்களுக்கு நடுவுல யாரும் வரவும் முடியாது. பூமி, சவால் விடுறியா? வருண் மனசுல நான் இடம் பிடிச்சு காட்டுறேன்டி. என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டீங்க? என்ன பார்வதி, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்னாச்சு? பார்வதி, என்ன ஏதோ கல்யாண புடவை அது இதுன்னு சத்தம் போட்டுட்டே இருக்க, என்னாச்சு? அத்தை, நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்ச என் கல்யாண புடவை கிழிஞ்சிருக்கு அத்தை. சரி, ஃபீல் பண்ணாத, வேற புடவை வாங்கிக்கலாம். என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க எத்தனை புடவை எவ்வளவு விலைக்கு வாங்கி கொடுத்தாலும் என் கல்யாண புடவைக்கு ஈடாகுமா? மா சரிம்மா, ஈடாகாதுதான். புடவை தான் கிழிஞ்சு போச்சு, வேற என்ன பண்ண முடியும்? இங்க 30வது கல்யாண நாள் வருது. அப்ப இந்த புடவை தான் கட்டிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். புடவை கிழிஞ்சது எனக்கு அபசகுனமா தெரியுது. அத்தை, புடவை பீரோக்குள்ளதான் இருந்துச்சு, அப்புறம் எப்படி கிழிஞ்சிச்சு? அதுதான் பூமி, எனக்கும் தெரியல. என் கல்யாண புடவை இப்படி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட்டக்கா, ட்ரை வாஷ் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா செக் பண்ணிட்டு தான் வாங்குனீங்களா? செக் பண்ணி தாமா வாங்கினேன். நான் உள்ள வைக்கிறப்போ கிழிசல் இல்லம்மா. அப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரோ பீரோவை திறந்து புடவை கிழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலாமா? அப்புறம் புடவை எப்படி கிழிஞ்சது? கல்யாண நாள் அதுவுமா, நான் எப்படி கட்டுவேன்? அத்தை, வருத்தப்படாதீங்க, இந்த புடவையை நான் சரி பண்றேன். எப்படி சரி பண்ணுவ? உன்னால முடியுமா? முடியும் அத்தை. கிழிஞ்ச இந்த கல்யாண புடவைய பழைய மாதிரியே பண்ணி தரேன். தையலும் தெரியாது, கிழிசலும் தெரியாது. கல்யாண நாளன்னைக்கு நீங்க இந்த புடவைய சந்தோஷமா கட்டிக்கணும். பூமிகா, உனக்கு டார்னிங் தெரியுமாமா? பாட்டி, கிழிஞ்ச புடவையில இருந்து நூல் எடுத்து கிழிஞ்ச இடத்துல அடையாளமே இல்லாத அளவுக்கு தைக்கணும். அதானே? தெரியும் பாட்டி. பார்வதி, உன் மருமக எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. டார்னிங் பண்றேன்னு சொல்லி என் புடவையை இன்னும் கிழிச்சு வச்சுட்டேன்னா? அத்தை, அதெல்லாம் எதுவும் ஆகாது. என்ன நம்புங்க, நான் இதை சரி பண்ணி கொடுக்கறேன். நீங்க முதல்ல உட்காருங்க அத்தை, ரிலாக்ஸ் ஆவுங்க. புடவையை கொடுங்க, நான் இதை நல்லபடியா செஞ்சு தரேன். கொடுங்க அத்தை. என் புடவைக்கு ஏதாவது ஆச்சு? ஒன்னும் ஆகாது அத்தை, நான் பத்திரமா டேனி பண்ணி தரேன், சரியா? புடவைக்கு டார்னிங் பண்ணி கொடுத்தா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க போறியா? நான் விட மாட்டேன்டி உன்னை. பாட்டி, அம்மா வராங்க. என்ன பார்வதி, அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு உன் புடவைய சரி பண்ணி கொடுத்திருக்கா. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? என்னாச்சு அத்தை? நான் புடவைய சரி பண்ண விதம் உங்களுக்கு பிடிக்கலையா?
இந்தா இத வாங்கிக்கோ. என்னம்மா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கு அர்த்தம் இதுதானா? ஒரு நிமிஷத்துல என்ன டென்ஷன் பண்ணிட்டீங்க. ஏ பார்வதி, பூமிகாவோட வேலைய பாராட்டி நான் பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வாங்கிக்க. வேண்டாம் அத்தை. உங்க பரிசை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யல. இதே மாதிரி உங்க அன்பு எப்பவுமே கிடைச்சா எனக்கு அது போதும் அத்தை. அன்புக்கு அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பண்ணாத. உன் திறமையை பாராட்டி பரிசு கொடுத்தா என் பரிசை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? அத்தை, நான் அந்த அர்த்தத்துல வேண்டான்னு சொல்லல அத்தை. வேற எந்த அர்த்தத்துல சொன்னேன்? அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னியே, இது என் வீடு, எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குன்னு. இப்ப அந்த உரிமை எல்லாம் எங்க போச்சு? இங்க பாரு, இது இந்த வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருந்த குங்குமச்சிமிழ். நானே போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வாங்கிக்க உனக்கு தகுதியும் உரிமையும் இல்லைன்னு நீ நினைச்சேன்னா வாங்கிக்க வேண்டாம். இப்ப சொல்லு, வேணுமா வேண்டாமா? வேணும் அத்தை. பாட்டி, பசங்க இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. இங்க வந்து பார்த்தா காய்கறி எதுவுமே இல்ல. என்னது, காய்கறி எதுவுமே இல்லையா? பட்டு எப்பவுமே எல்லாமே கரெக்டா தானே வச்சுட்டு போவா? ஆமா, இந்த வீட்ல யார்தான் ஒழுங்கா இருக்கா? அக்கா, காலையில ஆரம்பிச்சியா? ஆமா, எனக்கு அதான் வேலை பாரு. வீட்ல சமைக்கிறதுக்கு காய்கறி கூட இல்ல. வீட்டுக்கு வந்த மருமக இத கூட கவனிக்க மாட்டாளா? அண்ணி, நைட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போன அண்ணி. இருந்துச்சுன்னா இப்ப எங்க போச்சு? எல்லாம் கால் முளைச்சு நடந்து போச்சா? வாசுகி, எதுக்கு சும்மா இப்ப கத்திக்கிட்டே இருக்க? காய்கறி இல்லன்னா நீயே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வா. என்னது, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணுமா? ஏன் நீ போனா என்ன? நான் ஏன் போகணும்? பூமிகா போக மாட்டாளா? இந்த வீட்டுக்கே எஜமானி மாதிரி பேச மட்டும் தெரியுதுல்ல. ஏய், அவளை சண்டைக்கு இழுக்கணும்னு வந்திருக்கியா? ஒரு வேலை செய், நீயும் பூமிகாவும் சேர்ந்தே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் இவ கூட எல்லாம் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். அக்கா, ஏங்க விடுங்க. இவ பேர் எடுத்தாலே வீட்ல பிரச்சனை தான் வரும். பிரச்சனை பண்றது அவளா நீங்களா? இப்ப என்ன, மார்க்கெட் தானே போனோம், வாங்க நானே கூட்டிட்டு போறேன். நான் உன் கூட எல்லாம் வர முடியாது. வருண், நானே போயிட்டு வரேன். நீங்க ஆபீஸ்க்கு போங்க. அதான் இன்னொரு கார் இருக்குல்ல, நான் அதை எடுத்துட்டு போறேன். டிரைவர் அண்ணா கூட வந்துட்டாங்க. ஹரிஷா, ஏங்க, நான் என்ன சின்ன பொண்ணா? பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க. பூமி, இருந்தாலும் புருஷனுக்கு ரொம்ப தான் அக்கறை. டேய் வருண், ரெடியா? டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஆ, என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சும்மா மார்க்கெட்டுக்கு போறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வருண், நீங்க கிளம்புங்க, மாமா வந்துட்டார்ல. என்ன வருண்? இல்ல பூமி, உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு ஏதோ யோசனையாவே இருக்கு. வருண், நீ ஆபீஸ்க்கு போப்பா. நானும் பூமியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். அத்தை, நீங்க என் கூட மார்க்கெட்டுக்கு வரீங்களா? ஐயோ, என்னால நம்பவே முடியல அத்தை. ஏன் நான் உன் கூட வரக்கூடாதா? அத்தை, அது எனக்கு கிடைச்ச வரும் அத்தை. வருண், வருண், நான் அத்தை கூட போறேன். ஐயோ,
பூமிகா கூட அம்மா மார்க்கெட்டுக்கு போனா சிக்கலாயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஓகே, அப்ப மாமியாரும் மருமகளும் ஜாலியா மார்க்கெட் போயிட்டு வாங்க. ம், நானும் அப்பாவும் ஆபீஸ் போறோம். ஓகே, ம். சரி அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோமா? சரிப்பா. பாப்பா. அத்தை, அப்போ நம்ம கிளம்பலாமா? நான் போய் என் பேக் எடுத்துட்டு வரேன். பூமி, இத பாரு, நான் ஒண்ணு உன் கூட ஜோடி போட்டு ஜாலியா மார்க்கெட்டை சுத்தி பார்க்க வரல. நீ காய்கறியை எப்படி பார்த்து வாங்குற, பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறேன்னு தெரிஞ்சுக்கத்தான் வர. பார்வதி, உன் கெடுபிடி ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்ல பாட்டி, என் அத்தை என் கூட வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான். சரி பூமி, வா போயிட்டு வரலாம். ம். அம்மா, நீங்க எதுக்குமா மார்க்கெட் எல்லாம் போறீங்க? பூமிகா மட்டும் போயிட்டு வரட்டும். ஏ வாசுகி, நீயும் போக மாட்ட, போறவங்களையும் போக விட மாட்ட. ஏன் வாசுகி இப்படி இருக்க? பூமி, வா போலாம். ஹலோ ஹலோ ஷில்பா, நாம திட்டம் போட்டபடி பூமிகாவை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். சூப்பர். ஆனா கூட அம்மாவும் வராங்க. ஆண்டி, நான் பூமிகாவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா நீங்களா வந்து மாட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறேன். இப்படி வேலை சொன்னா நான் வீட்டை விட்டு தான் கொண்டு வரணும். ஏம்மா இப்படி சொல்றீங்க? பூமி, 5 ரூபாய் மிச்சம் பண்றேன்னு வீட்டை விக்கிறேன்னு மானத்தை வாங்காத. சிறு துளி தான் பெருவெள்ளாத்த. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் மிச்சம் பண்ணா ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 7200 ரூபாய் மிச்சம். கால் சவரம் கம்மல் வாங்கலாத்த. ஏன் பூமி, நீ மிச்சம் பண்ணி எனக்கு தங்கம் வாங்கி தரப்போறியா? வாங்கி தர மாட்டேனா? எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் இந்த மாதிரி தான் யோசிப்போம். இப்படி மிச்சம் பிடிச்சுதானே என் அம்மா என் தங்கச்சிங்களுக்கு தங்கம் சேர்க்கணும். ஒண்ணுமே சீரில்லாம வந்தாலும் ஏத்துக்கிற புருஷனும் மாமியாரும் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? உனக்கு நான் எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருந்தோம். உன் மனசுல நீ எனக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்க. உன்னை போய் நான் சொத்துக்கு ஆசைப்படுறவன்னு கரிச்சு கொட்டிட்டேன். கத்திரிக்காய் போடுங்க. ஏமா அண்ணே, எடையெல்லாம் எல்லாம் சரியா குறையாதும்மா. இருக்குண்ணே, நீங்க போடுங்க. ஏய் பூமி, என்னம்மா அது? இருங்க அத்தை, போடுங்க. அப்புறம் அந்த கோவக்காவும் போடணும். மறக்காம கொத்தமல்லி வச்சிருங்கண்ணே. கட்டு 15 ரூபாமா? ஏன இவ்ளோ காய்கறி வாங்கியிருக்கோம், ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்களா? கட்டு 5 ரூபாயா? எங்களுக்கு யாரும் ஃப்ரீயா கொடுக்கறது இல்லம்மா. பேசாம நம்ம வீட்லயே கொத்தமல்லி செடி போட்டுடலாம். எங்கம்மா இப்படி ஒரு வேலை செய்யற பொண்ணை பிடிச்சிங்க? ஐயா, யார் வேலை செய்யறவ? இவ என் மருமக. அத்தை, என்ன சொன்னீங்க? வந்த வேலையை பாரு. வேலை செய்யறவளோட வந்திருக்கேன்னு கடைக்காரன் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, யாராவது காப்பாத்துங்க. ஐ லவ் யூ சொல்லு. ஏய் சொல்லுடி. ஏய் சொல்லுடி. ஐ லவ் யூ சொல்லு. என் பொண்ணை விட்டுருப்பா. என்ன தேவை இல்லாம டென்ஷன் பண்ற? இப்போ என்ன ஆக போறேன்னு பாரு. இப்போ மூஞ்சில ஊத்திட்டா. வேணப்பா, ஊத்திட்டா. அது சொல்லுங்க. அழகா இருக்குங்கற திமிர்ல தானே இப்படி பண்ற? என்ன ஆகுறன்னு பாரு இப்போ. ஏன்டா இப்படி என் கூட வா. வாழ்க்கையை பாழாக்குற? உள்ள போறியா இல்லையா? விடுடா. என் கையை உன்னை விடு. கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். பூமி. வாடி. டேய், பூமி. ஏய். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த பொண்ணு முகத்துல ஆசிட் ஊத்துறா பார்க்கலாம். பூமி வேணாம். உன்ன மாதிரி பசங்க எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
நீங்க ஆசிட் ஊத்துனா மட்டும்தான் எரியுமா? நாங்க ஊத்துனா எரியாதா? வேணாம் வேணாம். இது டாய்லெட் க்ளீன் பண்ற ஆசிட். இது அப்படியே உன் மூஞ்சில ஊத்துட்டுமா? என்ன ஊத்துட்டுமா? ஆ? விடாதீங்க அவனை. எங்க பொண்ணு கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்துனீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா. ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. இவ்வளவுதான் இவங்க வீரம். இதுக்கு போய் பயப்படலாமா? இத்தனை பேர் இருந்தோம், நம்ம வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த பொண்ணுக்கு இருந்த தைரியம் நமக்கெல்லாம் இல்லாம போச்சே. பொண்ணுன்னா இப்படித்தான் தைரியமா இருக்கணும். காய்கறி வாங்க கடைக்கு வந்தீங்களாமா? இது நம்ம கடை தாமா. இங்க பாருமா, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். எதுக்கும் போராடுறதுக்கு தைரியம் இருக்கணும். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரியா? அழாத. வாங்கிக்கோங்கம்மா. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்க. பணம்லாம் வேண்டாமா. நீங்க இப்படி பாராட்டுற அளவுக்கு நான் பெருசா எதுவுமே பண்ணிடல. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது சராசரி மனுஷங்களோட கடமை. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வேண்டாமா. அப்ப உங்க காய்கறியும் எனக்கு வேண்டாம். சரி, உங்க திருப்திக்காக ஒரு 100 ரூபாய் கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா. நன்றிங்கம்மா. சரி, போயிட்டு வரோம். சரிங்கம்மா. தைரியமா இருமா. வாங்கம்மா. சரிக்கா. அத்தை, போலாமா? முதல்ல அவளை கீழே இறக்கி விடுங்க. ஏமா அவளை கீழே இறக்கி விடுங்க. இறங்குடி. ஏன் என்னை நடு வழியில இறக்குறீங்க? விடுங்க. இறங்குறேன். விடுங்க மேடம். கூட்டு வாமா. விடுங்க. முரண்டு புடிச்ச. விடுங்க. ஓடி. உன்னை இப்படி பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு பூமி. ஆமா, எதுக்காக உன்னை கைது பண்ணிருக்காங்க? போதை மருந்து கடத்தின கேஸ் மேடம். அதனாலதான் கையும் களமா புடிச்சு வச்சிருக்கோம். நோ 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 இன்ஸ்பெக்டர், நான் இதை நம்பவே மாட்டேன். பூமிகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பூமிகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. பூமிகா யாருடைய மருமகன்னு தெரியுமா? விஐபி மனோஜ் கிருஷ்ணாவோட மருமக. யாரா இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான் மேடம். இன்ஸ்பெக்டர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசிக்கிட்டுமா இன்ஸ்பெக்டர்? பேசுங்க. ஓகே, வா பூமி. பூமி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், கேக்குறியா? நான் உங்ககிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவங்க கவனத்தை நான் லேசா திசை திருப்புறேன். நீ என் கார்ல ஏறி தப்பிச்சு போயிடு. என் டிரைவர் உன்னை சேஃபா கூட்டிட்டு போயிடுவான். என்ன பரிதாபப்படுற மாதிரி நடிக்கிறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்காக நான் பேசல, புரிஞ்சுதா? வருணுக்காக உன்னை காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். உன்னை அவர் இந்த நிலைமையில பார்த்தா வருணால தாங்கிக்க முடியாது பூமி. அதனாலதான் சொல்றேன். போதும், நிறுத்துடி உன் டிராமாவை. இது எல்லாமே உன்னோட செட்டப் தான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இன்னும் நீ அடங்கல. 5 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தா தானா நீ அடங்குவ. உள்ள போறது நானா இல்ல நீயாங்கிறது போக போக தெரியும். என் வருண் வருவாரு. அவர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதிகமா பேசாம நீ எங்கேயாச்சும் போய் தலைமறைவாரு. இன்ஸ்பெக்டர், இவளை இழுத்துட்டு போங்க. பெயில் கூட இவளுக்கு கிடைக்க கூடாது. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். சிரிக்கிறியா? நல்லா சிரி. போதை மருந்து கேஸ்ல உள்ள போயிட்டு வரும்போது ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி ஃபேஸ் பண்றேன்னு நானும் பாக்குறேன். உன்னை வருண் எப்படி காப்பாத்த வராருன்னு அதையும் பாக்குறேன். எடுத்துட்டு போங்க. சரி, இவள கான்ஸ்டபிள் வாங்க, வண்டியில ஏத்துங்க உங்களை. வா.
வண்டியில ஏறுமா போமா விடுங்க மேடம் விடுங்க போ ஏத்துமா உள்ள வர மேடம் ஏறு வண்டியில. வண்டி அடியா ஓகே வெல் இமீடியட்டா எஃப்ஐஆர் போடுங்க. இன்ஃபார்மர் சொன்னா யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? கண்ணை மூடிட்டு அரெஸ்ட் பண்ணி இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு இவங்க இல்ல. டு யூ நோ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மனோஜ் கிருஷ்ணாவோட டாட்டர் இன் லா, அதாவது மருமக இவ. மேடம், பூமிகாவை ட்ரக் கேஸ்ல சிக்க வைக்க ஏதோ சதி நடந்திருக்கு. எஸ், நானும் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அதான் மேடம் உண்மை. இது நிரூபிக்க எனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பூமி நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற டைமிங்குள்ள உங்களால நிரூபிக்க முடியுமா? மேடம், அப்படின்னா இப்ப நீங்க வெளியே விட போறீங்களே இவங்கள? என்னால அனுமதிக்க முடியாது மேடம். ஷட் அப் ஐஸ்தே. எனக்கே ஆர்டர் போடுறீங்களா? லுக், எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். வருண் பூமிகாவை கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதி கொடுக்கறேன். நாளைக்கு என்கொயரின்னு வந்தா நான் தானே பதில் சொல்லணும் மேடம். ஹலோ, இதுக்கு நானும் தான் பதில் சொல்லணும். ஐ அம் ஆன்சரபிள் டு திஸ். ஓகே, சும்மா பேசணும்னு பேசாதீங்க. எனக்கும் சட்டம் தெரியும். பூமிகாவை என் சொந்த ஜாமீன்ல நான் கூட்டிட்டு போறேன். என் கண்காணிப்புல தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள நிரபராதின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியலனா நானே இவங்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். காட் இட்? ஓகே மேடம். வாங்க போலாம். மேடம், எங்க ஃபேமிலி மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ வருண், என்ன இதெல்லாம்? மேடம், நீங்க மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல போய் கேஸ் போட்டிருப்பாரு. சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. இதை என் வாழ்க்கையில எப்பவும் மறக்க மாட்டேன். பூமிகா, இப்ப நான் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன்னு 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். சொல்ல போனா ஒரு வகையில எனக்கு உங்க மூலமா ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. இன்ஃபார்மர் மூலமா எனக்கு ஒரு டிப் வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஒரு பெரிய விஐபி பார்ட்டியில ட்ரக் சப்ளை அண்ட் டெலிவரி நடக்க போகுது. ஆல்ரெடி அந்த ட்ரக் மாஃபியா குரூப்பை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இங்க வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க சொல்றத பார்த்தா இந்த போதை மருந்துக்கும் அந்த பார்ட்டிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம்? எக்ஸாக்ட்லி. சொல்லு, எங்க வச்சிருக்க? யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்க? பண்ணுவேனா? சொல்லு. எனக்கு தெரியாம பொருள் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. என்ன நம்புங்க. நான் சொன்ன இடத்துல சரக்கு டெலிவரி பண்ணாம நீ புதுசா ஒரு ரூட்டை போட்டு பார்ட்டியை பிக்கப் பண்ணி சரக்க வித்து காசை பார்த்துட்ட. இப்போ உனக்கே தெரியாம சரக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சீனா போடுற. இல்ல பாஸ், உங்களுக்கு துரோகம் செய்வேனா? நிஜமாவே தொலைஞ்சிருச்சு. இனிமே ஜாக்கிரதையா டீல் பண்றேன். இனிமே ஜாக்கிரதையா டீல் பண்ணுவியா? ஆனா இப்போ கோட்டை விட்டியே. என்ன வெறுங்கையோட வந்து நிக்கிற? இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு தெரியும்ல, சரக்குங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வர வேண்டிய சரக்கை நீ மிஸ்யூஸ் பண்ணிருக்க. அது சிக்கலாகி இப்ப மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த விஷயத்தை நானே சரி பண்றேன். பார்ட்டி முடியறதுக்குள்ள நீ சரக்கோட வரலனா உன் பாடி கூட வீட்டுக்கு போவாது. அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும் மேடம்.
நீங்க சொன்ன அடையாளத்துல வச்சு பார்க்கும்போது பொண்ணோட அம்மா மாதிரி தெரியுது. பேஷண்டோட அம்மாவா? அவங்க எப்போ வருவாங்க? டெய்லியும் அந்த டைம்க்கு வந்துருவாங்க. இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு பணம் கட்ட லாஸ்ட் தேதி. இன்னைக்கு பணம் கட்டலன்னா மேனேஜ்மெண்ட் வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால பணம் ரெடி பண்ண போயிருக்காங்க. வருண் வருண் அதோ அந்த லேடி தான் மேடம், அந்த லேடி தான். ஐயோ, பூமி கையில இந்த பொம்பளை மாட்டினா எனக்கு காட்டி கொடுத்துருவாளே. இப்ப என்ன பண்றது? யார் நீங்க? விடுங்க என்ன? டேய் விடுங்கடா. என்ன விடுங்க. இவங்கள யாரு? வருண் சீக்கிரம் காப்பாத்துங்க. விடுங்க என்ன? விடுங்க. ஏய் நில்லுங்க. யார் நீங்க? படிக்காத போ. விடுங்கடா. விடுங்க. காப்பாத்துங்க. வருண், மேடம் அவங்கள விடக்கூடாது மேடம். இந்த பொம்பளையை கடத்தினது யாரா இருக்கும்? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சொன்ன ஆளா இருக்குமோ? மேடம் போதை மருந்து விக்கிறாங்க, அந்த அம்மாவை கடத்திருக்காங்க. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா. மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே.